லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். கடந்த 6 மணி நேரமாக டிட்வா புயல் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. டிட்வா புயலால் ஏற்கனவே பல பகுதிகளில் பரவலாக கனமழை மற்றும் காற்று வீசி வரும் நிலையில் தற்போது கடந்த 6 மணி நேரமாக 12 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நகர்ந்து வருகிறது. தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருக்கிறார். வீரகுமார், தற்போது புயல் எந்த பகுதியில் நிலவி வருது? 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக சொல்லப்படுது. எந்த பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது? என்ன விவரம்? சென்னைக்கு தெற்கே தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இந்த டிட்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்துல இந்த டிட்வா புயல் நகர்ந்து வருகிறது. இந்த அறிவிப்பு இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த புயல் சரியா கடலூருக்கு கிழக்கு தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு கிழக்கு வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு வடகிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்துல வடக்கு திசையில நகர்ந்து வட தமிழ்நாடு புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல இது தொடர்ந்து வட தமிழகத்தை நோக்கி நகர இன்று மதியம் சரியாக இந்த புதுச்சேரி வட தமிழகம் இந்த பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தொலைவிலையும் வங்கக்கடல் நிலவும். அதே போல இன்று மாலை வட தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் சரியாக 30 கிலோமீட்டர் தொலைவில் இது மையம் கொண்டிருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. பொதுவாகவே வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்புகள் என்பது பொதுவாகவே மாறுதலுக்கு உட்பட்டதுதான். புயல் நகரக்கூடிய திசையை பொறுத்தும் அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், அந்த புயலை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், மேக கூட்டங்கள் இதையெல்லாம் பொறுத்து புயலினுடைய தன்மை எப்போது வேண்டுமானாலும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில தான் இன்னைக்கு சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் காலை முதல் சென்னையில விட்டு விட்டு மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல சாரல் மழையும் தான் பெய்து வருகிறது. ஆனால் கடலினுடைய அலை மட்டும் கொந்தளிப்பா இருக்கு, கடல் சீற்றமா இருக்கு. அதை மட்டும் பார்க்க முடிகிறது. காற்றுமே தரை காற்றுடைய வேகமுமே 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்துல சென்னையில பல இடங்கள்லையும் வீசி வருகிறது. கடற்கரைகள்ல காற்றோட வேகமும் அதிகரித்திருக்கிறது. இந்த புயல் சரியாக சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இது தொடர்ந்து வட தமிழகத்தை நோக்கி புதுச்சேரியை தாண்டி செங்கல்பட்டு சென்னை அடையும் போது இன்னும் காற்றோடைய வேகம் சென்னையில அதிகமாக உணரக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. ஏன்னா நமக்கு இன்று மதியத்திற்குள்ளே வட தமிழகம் புதுச்சேரிக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங் சாயந்தரத்துக்குள்ள அவங்க சென்னைக்கு மிக அருகில் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இது மையம் கொண்டிருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறாங்க. இதுவரை இது புயலாவே வரப்போதா இல்ல வலுவிழந்து வரப்போதா என்பதை அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கல. இருந்தாலும் நம்ம சாட்ல அவங்க கொடுக்கக்கூடிய படத்தை வச்சு பார்க்கும்போது இது புதுச்சேரியை தாண்டிய பிறகு சென்னைக்கு வரும்போதே வலுவிழந்துதான் வரும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறாங்க. இருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நகர நமக்கு காற்றோடைய வேகம் அதிகமாகும். மழை பெய்யாததற்கு காரணம் என்ன என்று வானிலை ஆய்வு மையத்தில் கேட்கும்போது வறண்ட காற்றோடைய ஊடுருவல்னால நமக்கு மழை மேகங்களை கலைத்து அந்த ஈரப்பதமான மழை மேகங்களை அந்த வறண்ட காற்று ஊடுருவல் கலைத்ததுனாலேயே மேகங்கள் மழையை பொழிவை தரல அப்படின்ற ஒரு காரணத்தையும் வானிலை ஆய்வு மையத்தில் சொல்றாங்க. எனவே புதிய மேக கூட்டங்கள் இனி வரக்கூடிய இந்த புயல் நகரக்கூடிய போது புதிய மேக கூட்டங்கள் சேர்ந்து அதற்கு பிறகு புதிய மழை பொழிவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிவித்திருக்கிறாங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெரிய அளவில் மழையினுடைய தாக்கம் இல்லை. காற்று மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல லேசான பாதிப்பு கொந்தளிப்புல இருக்கு. இருந்தாலும் வெயிலினுடைய தாக்கம் இது சற்று வழக்கம் போல இருந்துட்டு இருக்கு. டெல்டா மாவட்டங்கள்லயும் தென் மாவட்டங்கள்லயும் மழை கொஞ்சம் அதிகமாகவே பெய்ஞ்சிருந்தது. கனமழையாகவும் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழையாகவும் பதிவாகி இருந்தது. இந்த நிலையில சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தாலும் பெரிய அளவில் மழை இல்லை. ஒருவேளை இந்த வறண்ட காற்றோடைய ஊடுருவல்னால மழையினுடைய தன்மை குறைந்திருக்குது. இது தொடர்ந்து வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து சென்னைக்கு பக்கத்துல 30 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொள்ளும் போது புதிய மேக கூட்டங்கள் ஈரப்பதத்தை சேர்த்து அங்க நிலவுது அப்படின்னா அப்ப நமக்கு மழையினுடைய தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
தற்போது புயல் எங்க மையம் கொண்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இன்று மாலை வேளையில சென்னைக்கு மிக அருகில், அதாவது 30 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருக்கும். எப்படி வர இருக்கு அப்படிங்கிறது வானிலை மையம் தரப்பிலிருந்து குறிப்பிடப்படல. இந்த புயல் மையம் கொண்டிருக்கும் போது இன்று மாலை சென்னை உள்ளிட்ட புற மாவட்டங்களுக்கு மழை எந்த அளவுக்கு இருக்கும், காற்று எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வீரகுமார்? இது கடைசியா புதுச்சேரிக்கு பக்கத்துல சரியாக 60 கிலோமீட்டர் தொலைவில் நிக்குது. அப்படிங்கிறப்ப இது புயல் தன்னுடைய தீவிரத்தன்மையை வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த புகைப்படத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து மேலும் இன்றே சென்னைக்கு பக்கத்துல காஞ்சிபுரம், அதாவது செங்கல்பட்டு அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வரும்போது அப்போதும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது தொடர்ந்து சென்னைக்கு மிக அருகில் வரும்போது, அதாவது சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் இருந்து சரியாக 30 கிலோமீட்டர் தொலைவில் அந்த புயல் நிற்கும் போது அது புயலாக இருக்காது, அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு விளந்துரும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. நமக்கு புயலா இருந்தாதான் நமக்கு மழையை கொடுக்கணும் என்பதற்கான எந்த சாத்திய கூறுகளும் இல்லை. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் சரி, இல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தாலுமே நமக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய மலை மேகங்கள் நிலப்பரப்புக்கு ஊடுருவும் போது மழையை அதிகமாகவே கொடுக்கும். இப்ப இருக்கக்கூடிய இந்த மலை மேகங்களுடைய ஈரப்பதத்தை வறண்ட காற்று உள்ளே பிரித்ததுனால நமக்கு மழை துகள்கள் மழை மேகங்கள் கலைந்து சென்றுடுச்சு, மழை நமக்கு இல்லை. இப்போ இது நகர புதிய மலை மேக கூட்டங்கள் வருவதை பொறுத்துதான் நம்மளோட மழையினுடைய அளவை நம்ம எதிர்பார்க்கலாம். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வீரகுமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.